கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த புதிய ஆண்டு அதிகாலை வேளையிலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஏசாயா 54வது அதிகாரத்தின் 5வது வசனத்தினை நாம் எல்லோரும் இணைந்து வாசிக்கலாம். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சமபூமியில் தேவன் எனப்படுவார். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர். இந்த வாக்கியத்தை திருப்பி போட வேண்டும். என் மீட்பர் பரிசுத்தர், இஸ்ரவேலனாகிய எனக்கு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு மீட்பர், அவர் இரட்சகர், அவர் மன்னிக்கிறவர், அவர் கிருபை பெருத்தவர், அவர் மன்னிக்கிறவரும் மீட்கிறவருமாய் இருக்கிறார். ஒரு சிறுவன் சாலையிலே விளையாண்டு கொண்டிருக்கையிலே தவறுதலாக சாலையின் ஓரத்திலே அந்த வாய்க்காலிலே விழுந்து விட்டான். அந்த வழியிலே போகிறவர்கள் வருகிறவர்கள் எல்லாருமே, ஏன் இப்படி செய்கிறாய், இனிமேல் இப்படி செய்யாதே, வெளியே வா என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். பெற்ற தாய் கேள்விப்பட்டு ஓடோடி வந்து, இப்படிப்பட்ட செயலை செய்யலாமா, நான் பலமுறை சொல்லி இருக்கிறேனே, வீதியிலே வந்து விளையாட வேண்டாம், வாய்க்கால் பக்கம் போக வேண்டாம் என்று சொல்லி, ஆனாலும் பரவாயில்லை என்று சொல்லி அவனை மன்னித்து அந்த வாய்க்காலில் இருந்து தன் மகனை தூக்கி எடுத்தாள் தாய். வாய்க்காலில் விழுந்த சிறுவனை எல்லோரும் மன்னித்தார்கள். இனிமே இப்படி விழாதே, இப்படி விளையாடாதே, இப்படி செயலை செய்யாதே என்று சொல்லி. ஆனால் ஒருவராகில் அவனை வாய்க்காலில் இருந்து தூக்கி எடுக்கவில்லை. பெற்ற தாய் தான் வந்து அவனை மன்னித்து அவனை தூக்கி மீட்டு எடுத்தாள். மன்னிப்பிற்கும் மீட்பிற்கும் பெருத்த வித்தியாசம் இருக்கிறது. இன்றைக்கும் அநேகர் குடிகாரர்களாய் இருக்கிறார்கள். இப்படி குடிக்காதே, இது உன் உடலுக்கு ஆகாது, உன் குடும்பம் கெட்டு போகும் என்று சொல்லி அவனுக்கு ஆலோசனை சொல்லி அவனை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவளை மீட்கும்படியான வேலையிலே யாரும் இறங்குவதில்லை. நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஒரு குடிகாரனை மன்னிக்கிறவரும் அந்த குடியில இருந்து அவனை மீட்கிறவருமாய் இருக்கிறபடினாலே இயேசு மீட்பராய் இருக்கிறார். ஆகவே மன்னிப்பதும் அவர்தான், மீட்டு ரட்சிப்பதும் அவர்தான். ஆகவே இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர். தீத்து 2வது அதிகாரம் 14வது வசனம், புதிய ஏற்பாட்டில் 296வது பக்கம். அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியை செய்ய பாத்திரவான்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்து நம்மை மீட்டெடுத்தார். நீங்கள் வேத வாசிப்பு நேரத்திலே தீத்து 2வது அதிகாரத்தின் 14வது வசனத்தை வாசித்துக் கொள்ளுங்கள். அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக் கொள்ளும்படியாக தம்மை தாமே சிலுவைக்கு ஒப்பு கொடுத்து சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே நம்மை கிரயமாய் கொண்டு பாவத்திலிருந்து மீட்டு பரிசுத்தத்தை நோக்கி நடத்துகிற மீட்பராயிருக்கிறார். சகல அக்கிரமத்தை மீட்கிற மீட்பர் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய தெய்வம். ஆகவே அந்த பரிசுத்தர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், மீட்டு எடுத்த ரட்சிப்பை கொடுத்த அவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது, நான் பரிசுத்தராகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று 1 பேதுரு 1வது அதிகாரத்தின் 16வது வசனத்திலே சொல்கிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தர் என் மீட்பர், ஆனால் நான் பரிசுத்தனா? என்னை மீட்டெடுத்த கர்த்தர் என்னிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன என்று கேட்டால், 1 பேதுரு 1வது அதிகாரத்தின் 16வது வசனம், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது என்றால், பழைய ஏற்பாட்டில் அநேக இடங்களிலே கர்த்தர் மறுபடியும் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர் ஆக நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லி. அதில் குறிப்பாக லேவியராகமம் 19வது அதிகாரத்தின் 2வது வசனத்திலே அவர் திட்டமாய் சொல்லுகிறார், நான் பரிசுத்தராகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்களாகிய உங்களுடைய மீட்பராகிய நான் பரிசுத்தர். பரிசுத்தர். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 7வது வசனம், புதிய ஏற்பாட்டில் 281வது பக்கம். தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கென்றே அழைத்திருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய நம்முடைய கர்த்தர் நம்மை பரிசுத்தத்திற்கென்றே அழைத்திருக்கிறார், அசுத்தத்திற்கு அல்ல. ஆனால் யோபு ஒரு கேள்வியை கேட்கிறார். என்ன கேள்வி என்றால், யோபு 14வது அதிகாரத்தின் 4வது வசனத்திலே, அசுத்தமானதிலிருந்து சுத்தமானதை பிறப்பிக்கத்தக்கவன் உண்டோ? அசுத்தமானதிலிருந்து சுத்தமானதை பிறப்பிக்கத்தக்கவன் உண்டோ
ஒருவனும் இல்லை என்று யோபு சொல்லுகிறார். யோபின் காலத்தில் இயேசு கிறிஸ்து கொடுக்கப்படவில்லை. ஏசாயாவின் மூலமாய் கர்த்தர் பேசுகிறார், இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய நான் உன் மீட்பர். யோபின் காலத்தில் மீட்பு இல்லை. அசுத்தத்தில் இருந்து பரிசுத்தத்தை பிறப்பிக்க இயேசு இல்லை. இன்றைக்கும் அசுத்தமான வாழ்வில இருந்து பரிசுத்தமான வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படியாய், அசுத்தத்திலிருந்து பரிசுத்தத்தை பிறப்பிக்கும்படியாய் இயேசு என்ற ஒரு தெய்வம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! யோபு சொல்லுகிறார், ஒருவனும் இல்லை, ஆனால் இயேசு இருக்கிறார் என்று. 1 யோவான் 5வது அதிகாரம் 1வது வசனம், புதிய ஏற்பாட்டிலே 329வது பக்கம். இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். இயேசுவானவர் யார்? கிறிஸ்து யார்? அவர் பிறந்து இயேசுவாக இருந்தார். உனக்கு ஒரு குமாரன் பிறப்பார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பிறந்து வளர்ந்து சிலுவைக்கு செல்லும் வரையிலும் இயேசு. சிலுவைக்கு சென்று பாடடைந்ததற்கு பின்பாகத்தான் அவர் கிறிஸ்து. ஆகவே கிறிஸ்து என்றால் பாடுபட போகிறவர் என்று அர்த்தமாகும். இந்த கிறிஸ்துவானவர் மூலமாகத்தான் அவர் சிலுவையை சிந்த இரத்தத்தினாலே நான் அசுத்தத்திலிருந்து பரிசுத்தனாய் மாறி இருக்கிறேன், மறுபடியும் பிறந்திருக்கிறேன் என்பது பொருளாகிறது. ஆகவே 1 யோவான் 5வது அதிகாரம் 1வது வசனத்தின்படி இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான் என்று சொன்னால் அவன் பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறான். அவன் மறுபடியும் புதிய சிருஷ்டியாய் பிறந்திருக்கிறான். இயேசு சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே, அந்த ரத்தத்தினாலே உண்டான மீட்பினாலே. ஏன் என்று கேட்டால் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய அவர் நம்மை மீட்கும் மீட்பர். குடிகாரனை பார்த்து சொல்லுங்கள், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லுங்கள். ஒருவர் இடைவிடாமல் புகைப்பிடித்துக் கொண்டே இருந்தார். அவரால் நிறுத்த முடியவில்லை. தொண்டை வர வர என்கிறது, மூச்சு திணறுகிறது எனக்கு என்று சொல்லி அவருக்கு சுவிசேஷத்தை சொல்லி இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவரை பக்குவப்படுத்தி ஞானஸ்நான தொட்டியிலே முக்கி எடுக்கும் பொழுது, அவர் நீரிலே மூழ்கி வெளியே வரும் பொழுது அவரில் இருந்து ஒரு கருப்பு உருவம் கிளம்பி வெளியே போனது. ஆகவே இயேசு என்ற நாமத்தின் வல்லமை, இயேசுவே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் மறுபடியும் பிறக்கிறவனாயிருக்கிறான். அதை விசுவாசிக்கிறவன் கடமைக்காக இயேசுவே கிறிஸ்து என்று சொல்லலாம். இயேசுவே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும், வசனத்தை கவனமாய் வாசித்து பாருங்கள், உங்களோடு அது பேசும். இயேசுவே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் பிறந்திருக்கிறான் தேவனால். பிறக்க செய்கிறவர் தேவனாகிய கர்த்தர் இயேசு என்ற நாமத்தினாலே. கடமையாக இயேசுவே இயேசுவேன்னு சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள், இயேசுவே என்று உணர்ந்து சொல்லுகிறவர்கள் இருக்கிறார். உணர்ந்து சொல்லணும். சோத்திரம் சோத்திரம் செத்த சோத்திரம் அல்லேலூயா, இயேசுவே உமக்கு சோத்திரம். நீங்க சொல்லுங்கள், கத்துங்கள், நாங்க தான் கத்துவோம். உணர்ந்து சொல்லுங்கள். யார் சொல்றது? வீட்டுக்கு வரவங்களை பார்த்து வாங்க அப்படின்னா, வாங்க வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? அப்படி இருக்கும். சொல்லுங்க, சாப்பிடுங்க, சாப்பிடுங்க, உட்காருங்க, ஏதாவது சாப்பிடுங்க, உடனே போறீங்க, இருங்க. அந்த வெயிட், அந்த வார்த்தையின் அழுத்தம், வாங்க வந்துட்டீங்களா, இது எப்படி இருக்கு, வாங்கன்னு இழுக்கும் போதே நீங்க போவாங்கிற மாதிரி இருக்கும். எப்படி? அதுல ஒரு ஜீவன் இருக்கணும்ல, முகமலர்ச்சி இருக்கணும்ல. அப்ப இயேசுவே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற வேணும், அவனை மீட்கும்படியா இயேசு சிலுவையிலே சிந்தின ரத்தம் கிரியை செய்யும். இஸ்ரவேலின் பரிசுத்தர் என் மீட்பர் என்று சொன்னால் கிறிஸ்துவே எனக்காக மரித்தவர், அதை நான் விசுவாசிக்கிறேன் என்று விசுவாசிக்கிறவன் தேவனால் பிறந்திருக்கிறான். அந்த வசனத்தின் பிற்பகுதி ரொம்ப முக்கியம், வாசிக்கிறேன். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும். பிறப்பித்தவர் யார்? இயேசு கிறிஸ்து. அவரால் பிறப்பிக்கப்பட்டவரிடத்திலும் அன்பு கூறுவான். பிறப்பித்தவர், அவரால் பிறப்பிக்கப்பட்டவன். இப்படியெல்லாம் இந்த வாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்காரு பாருங்க. இந்த வசனத்துக்குள்ள யாராலும் போயிருக்கோமா? என்ன கேளும், இன்னைக்கு உள்ள போங்க. பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற ஒருவன் அவரால் பிறப்பிக்கப்பட்டவரிடத்தில் அன்பு கூறுகிறான் என்று சொன்னால் கிறிஸ்துவோட பிள்ளைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருப்பார்கள். இது எப்படி வந்தது? இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய மீட்பராலே வந்த ஒரு ஆசீர்வாதம் என்று சொன்னால், சிஎஸ்ஐ கிறிஸ்தவர்கள் பெந்திகாஸ்டை கிறிஸ்தவர்களை விரட்டுகிறார்கள். பெந்திகாஸ்ட் கிறிஸ்தவர்கள் ரோமங்கத்திலிக்காரர்களை விரட்டுகிறார்கள். பிரதஞ்சச்சுக்காரர்கள் எல்லாரையும் திட்டுகிறார்கள். சிபிஎம்காரர்கள் இவர்கள் எல்லாருக்கும் மேலாக நாங்கள் உச்சியில இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். எப்படி? பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிறவர் எவனும் பிறப்பிக்கப்பட்டவரிடத்திலும் அன்பு கூற வேண்டும்.
நானும் இயேசு விசுவாசிக்கிறேன், அவர்களும் இயேசு விசுவாசிக்கிறார்கள். நானும் வேத வசனத்தை விசுவாசிக்கிறேன், அவரும் விசுவாசிக்கிறார்கள். ஆனால் வித்தியாசம் எங்கே என்று சொன்னால் அன்பு கூறுவதிலே தான் வித்தியாசம் உண்டாகிறது. இந்த வேத வசனத்தை கேட்கிற நீங்கள் எந்த கிறிஸ்தவர்களை பார்த்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவீர்களே, ஆனால் நீங்கள் இயேசுவின் இரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்ட பரிசுத்தவானாயிருப்பீர்கள். உங்களுக்குள்ள கசப்பு இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, ரபி உம்ம பேரால் அங்க ஒருத்தன் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கானு. அதெல்லாம் சரி, அதனால என்ன, எப்படியா ஊழியம் நடந்தா சரிங்க. அப்படியா, ஏன் பேர் அவன் எப்படி யூஸ் பண்ணலாம், அவனை கொண்டு வான்னு சொல்லல. அவர் கவனிக்கல, ஏன் நாமத்துல அவன் எப்படியா ஊழியம் செய்யலாம் கூட, நான் இருக்கிற நடக்கூடாது, நான் போன பிறகு எல்லாரும் செய்யணும் அப்படி சொன்னார் அவரு. என்று சொன்னால் பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற நீங்கள் அவரால் பிறப்பிக்கப்பட்டவரிடத்திலும் அன்பு கூறுவீர்களானால் நீங்கள் கர்த்தர் இயேசுவின் இரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்ட பரிசுத்த ஜனமாயிருக்கிறீர்கள். எபிரேயர் 12வது அதிகாரம் 14வது வசனம், புதிய ஏற்பாட்டிலே 310வது பக்கம். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். ஒருவர் என்ன செய்ய வேணும், நாட வேண்டும். ஏன் என்று கேட்டால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஆகையால் நான் பரிசுத்தராகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்றால் மாத்திரமே நீங்கள் என்னை தரிசிக்க முடியும். பிறப்பித்தவராகி என்னிடத்தில் அன்பு கூர்ந்தால் மாத்திரம் போதாது, என்னால் பிறப்பிக்கப்பட்ட அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள், அவரிடத்தில் அன்பு கூர்வாயானால் நீ பரிசுத்தத்திலே பூரணப்பட்ட ஒரு பரிசுத்தவானாய் இருப்பாய். அன்பை விட வம்பு தான் அதிகமா இருக்கு. ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன், எந்த விசுவாசி எந்த சபையில் இருக்கும்னு சொல்லி கர்த்தரை சித்தம் வச்சிருக்காரு. உண்மை, நீங்க எவ்வளவுதான் சொல்லி பாருங்க, அந்த வசனத்துக்கு செவியே சாய்க்க மாட்டாங்க. ஆனா சிலர் இருக்காங்க, வசனம்னா எனக்கு உயிர், பிரசங்கம் நல்ல பிரசங்கம், நான் எத்தனை மைல் வேணாலும் கடந்து போவேன். ஒரு விஷயம் சொல்றாரு, நாங்க இங்க ஞாயிற்றுக்கிழமையானால் சர்ச்சுக்கு போறதுக்காக போக 250 ஆட்டோ, வர எனக்கு ஆட்டோ சார்ஜ் கொடுக்குறோம். எவ்வளவு செலவு பண்ணி, ஆமா கர்த்தருடைய வார்த்தைக்காக இன்னும் அதிகமா கூட செலவெல்லாம் பாஸ்டர், நல்ல சத்தியம் எங்கடா கிடைக்கும்னு அலைகிறாங்க. ஆனா சிலர் இருக்காங்க, நாங்க நல்லா பேசுறாரு, நல்லா தான் இருக்குல்ல பேசுறாரு, அது மண்ணு மாதிரி இருப்பாங்க. அது தேவ ஆவி, தேவன் அருளின ஆவிதான். குருட்டாட்டம் பிடிச்சவங்க, மந்த இருதயம் உள்ளவங்க, வணங்கா கழுத்துள்ளவங்க, பிடரியை கடினப்படுத்துறவங்க பைபிள் இருக்கு. நீங்களே வந்தால் பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற நீங்கள் அவரால் பிறப்பிக்கப்பட்டவரிடத்தில் அன்பு கூறுவீர்களானால் நீங்கள் நல்ல ஆவியினால் நிறைந்திருக்கிறவர்கள், பரிசுத்தர்கள். யாரையும் ஒதுக்காதிருங்கள். அவன் குடிகாரன் என்று சொல்லாதிருங்கள், அவன் திருடன் என்று சொல்லாதிருங்கள். அவனை மீட்கும்படியாக மீட்பர் வந்திருக்கிறார், அவனுக்காக ஜெபியுங்கள். இயேசுவின் இரத்தத்தினால் விடுதலை அடைய வேண்டும் சொல்லுங்கள். இவங்களே ஜட்ஜ் பண்ணிடுறது, இவெல்லாம் என்னத்த தேர போறாங்க. இயேசு சொல்லுவார், நீ தான் தேர மாட்டேன். 35 வருஷமா 40 வருஷமா சர்ச்சில் இருக்கணும், மண்ணு மாதிரி இருப்பாங்க. புதுசாக ரட்சிக்கப்பட்டவங்க அவங்கள முடிஞ்சு போயிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? இயேசு என்ன சொல்றார், பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். இன்றைக்கு நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் முந்தினோராய் இருக்கும்படியாக பிறப்பித்தவிடத்தில் அன்பு கூறுகிற நீங்கள் அவரால் பிறப்பிக்கப்பட்டவிடத்தில் அன்பு கூறுங்கள். நீங்கள் ஆவியிலே பிறந்தவர்கள், அவர்கள் மாமிசத்திலே பிறந்தவர்கள், எல்லோரும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவர்கள். ஆனால் நீங்களும் நானும் வந்தால் பிறப்பிக்கப்பட்ட நாம் ஆவினாலே மறுபடியும் பிறந்திருக்கிறவளா இருக்கிறோம். 2 விதமான பிறப்பு, மறுபடி பிறத்தல், முதல் பிறத்தல், born again in spirit, ஆவியிலே மறுபடி பிறத்தல். ஆகவே யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும். யாவரோடும், நீங்க ஒரு ஆட்டோல பிரயாணம் பண்றீங்க, அந்த ஆட்டோக்காரனோட அப்ரோச் உங்களுக்கு பிடிக்கல, ஆனாலும் அவனும் தேவனால் பிறப்பிக்கப்பட்டவன். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? உலகத்தின் ஜனங்கள் அத்தனை பேர் கர்த்தர் இயேசு ரத்தத்தில் வந்தவர்கள். நீங்கள் அவனை கசந்து கொள்ளாமல், அவன் மறுபடியும் பிறவாதவன், நானோ மறுபடியும் பிறந்தவன், என் தேவனாகிய கர்த்தர் ரத்தத்தினால மீட்டெடுக்கப்பட்டவன், இவனையும் தேவனாகிய கர்த்தர் ரத்தத்தினால மீட்டெடுக்கட்டுமே என்று சொல்லி அவனுக்கு சமாதானத்தை கூறும்படியான ஆவியோடு நீங்கள் அவனை அணுகுவீர்களே, ஆனால் உங்களுடைய ஆவி அவனுக்குள்ளாக வேலை செய்யும். ஆகவே வசனம் சொல்வதை கவனிங்கள். 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் 7வது வசனம், தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். அசுத்தமானதிலிருந்து சுத்தமானதை பிறப்பிக்கும்படியாய் கர்த்தராகிய இயேசு நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே நீங்கள் 1 பேதுரு 1வது அதிகாரம் 16வது வசனத்தின்படி உங்களுடைய பரிசுத்தத்தின் அளவை நீங்கள்
அளந்து பாருங்கள், அளந்து பாருங்கள். எபிரேயர் 12:14 சொல்லுகிறதே, யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். ஏன் என்று கேட்டால், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிக்க முடியாது என்று வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. அதே வேளையிலே வேதாகமம் சொல்லுகிறது, தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை என்றும் சொல்லுகிறது. என்று சொன்னால் எல்லோரும் அசுத்தர்களா? அப்படி அல்ல. அவரை தரிசிக்கும்படியான தகுதி பரிசுத்தத்தில் இருக்கிறது. அதே வேளையிலே எப்படிப்பட்ட பரிசுத்தனா இருந்தாலும் அவரை ஒருவனும் ஒருபோதும் காண முடியாது. காரணம், அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தெய்வம். சர்வசாதாரணமா போய் சொல்றாங்க, இயேசுவை நான் பார்த்தேன். இயேசு காலத்துல இருந்தா பார்த்திருப்பீங்க. யாராலும் தேவதூதனை பார்த்திருக்கோமா? முதல்ல அவசியம் ஏற்பட்டா தான் தேவதூதன் வருவாரு. இதுக்கெல்லாம் எவிடன்ஸ் கிடையாது. அதனால சொன்னா சொல்லிட்டு போறாங்கன்னு விட்டுற வேண்டியதான். இப்ப என்கிட்ட எல்லாம் நான் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன்னு சொன்னா, அவர் பார்த்திருக்காரோ பார்க்கலையோ சொல்றாரு, ரைட்டியா, கர்த்தர் ஆசிரியர், அவ்வளவுதான். நீர் எல்லாமா பாப்பீரு, அப்ப நீர் பாப்பீராகும். இது எதுக்கு? அவர் பொய் சொன்னாருன்னா அது அவரோட சேர்ந்தது, மெய்யா இருந்தால் ஆசீர்வாதம். அதை போய் ஆர்கியூ பண்றதுக்கு என்ன தகுதி இருக்கு? ஆகவே அவரை தரிசிக்க வேண்டும் என்ற வாஞ்சியே வேண்டாம். நீங்க பரிசுத்தனை வாழ்ந்தால் போதும். அவர் ஏற்ற காலத்துல உங்களை கிரியை மூலமாய் அவரை தரிசிப்பீர்கள், வாழ்க்கையின் அனுபவம் மூலமா அவரை தரிசிப்பீர்கள், நன்மை மூலமா அவரை தரிசிப்பீர்கள். இவங்களை அவன் முகத்தை தான் பார்க்கணுமா? மோசையை பார்த்தே கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ என் முகத்தை பார்த்தா செத்து போயிருவ, நான் போக போது பின்னாடி வேணா பாரு. அப்படி பார்த்த மோசையின் முகமே பிரகாசமா இருந்த ஜனங்கள் கண்டு, மோசைக்கு என்னமோ சம்பவித்தது, மோசையின் முகம் பிரகாசமா இருக்குது, அவர் முக்காடிட்டு இருந்தா அவர் முகம் பிரகாசமா இருப்பதை நான் பார்க்கிறேன். நல்லா உருட்டு புரட்டு கிறிஸ்தவ பிரசங்கி நிறைய வந்துட்டாங்க. கர்த்தர் எனக்கு இந்த வசனத்தை கொடுத்தார், அவர்கள் ஆழங்களை எனக்கு சொன்னார். நான் ஆயத்தமாகவே இல்லை. கர்த்தர் ஆவியானவர் பேசுகிறார். ஆயத்தமாகாம எந்த வேலையும் செய்ய முடியாது. நல்லா கவனிங்க. நீங்க இங்க வரணும்னா ஆயத்தமாகவே வேண்டாமா? நான் தூங்கி எந்திரிச்சோடனே கர்த்தர் எனக்கு கொண்டு விட்டாருன்னு சொன்னா பல்லு விளக்காம தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு அழுக்கு துணியில வாய் கோலையில வந்து உட்காரணும். எப்படி? சர்ச்சுக்கு போறதுக்குன்னு ஒரு நார்மல் சேலை இருக்கு, கல்யாணத்துக்கு போறது ஒரு காஸ்ட்லி சேலை இருக்கு. இதை சர்ச்சுக்கு கொடுத்துட்டு போவோம். கல்யாணத்துக்கு சேலை எங்க கொடுத்துட்டு வந்தீங்க? என்ன கேட்டா கல்யாண சேலை தான் சர்ச்சுக்கு கொடுத்துட்டு வரணும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கல்யாண நாள். நீட்டா வர வேண்டாமா? இதுல ஒரு குரூப் இருக்கு, ரொம்ப நீட்டா வரணும்னு சொல்லிட்டு ஷூவோட செப்பலோட உள்ள அலையிறது, போட் ஷூட் போட்டு கார்பெட்லாம் நடக்கிறது, ஏசிலாம் உட்காருது, தனித்தனி சேர் போட்டு அலப்பறை கொடுக்காங்க. அப்படி ஒரு குரூப் இருக்கு. நியூட்ரலைஸா இருக்கணும், நடுநிலையா இருக்கணும். ஒருவர் அவரை தரிசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் பரிசுத்தராய் வாழுங்கள். நிறைய கிறிஸ்தவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? ஒரு பாஸ்டர் மனைவி என்கிட்ட சொல்றாங்க, நானும் பாஸ்டரும் எப்படியாவது பரலோகம் போயிடும், அதுக்காக ஜெர்மனிக்கு உங்க பாஸ்டர் அப்படின்னாங்க. ரொம்ப முக்கியம் நீங்க ரெண்டும் போறது. அப்ப சபை விசுவாசிகளும் போகண்டாமா? இல்ல, பரலோகத்துக்கு எதுக்கு போக போறேன்? இங்கேயே இருக்கு பரலோகம், நீ இங்கேயே சந்தோஷமா இரு. அதான் ஒரு ஐயா பிரசங்கம் பண்ணாரு, சிலர் இங்கே இருப்பார்கள் அங்கே இருக்க மாட்டார்கள், சிலர் அங்கே இருப்பார்கள் இங்கே இருக்க மாட்டார்கள், சிலர் இங்கேயும் இருப்பார்கள் அங்கேயும் இருப்பார். எப்படி? மூணு மூஞ்சி வச்சுக்கிறது, யார்ட்டுமே லிமிட்டா பேசுறது, கல்யாண வீட்டுல போய் துக்க வீடு மாதிரி இளவுல உட்காந்துருக்கு. மூணு பரிசுத்தமா. பவுடர் போட்டா பரிசுத்தம் போச்சு, சட்டை அயன் பண்ணி போட்டா பரிசுத்தம் போச்சு, இன் பண்ணா பரிசுத்தம் போச்சு, சேர்ல உட்காந்து படக்குன்னு கீழே உட்காந்தா பரிசுத்தல பெரிய ஆளு. இதுல எல்லாம் சட்டம் வச்சிருக்காங்க. பல்லு விளக்காம இருந்தா பரிசுத்தம் சொன்னா ஒருவேளை பல்லு விளக்க மாட்டாங்க. என்ன பரிசுத்தத்தை கண்டாங்க இவங்க? என்ன ஏமாத்து? உங்களுடைய இயல்பான சுபாவத்தை அப்படியே வெளிப்படுத்துவதுதான் உண்மையான தாழ்மை. சிரிப்பா சிரிங்க, அதுக்காக சிரிப்பா சிரிக்க கூடாது. அப்படியே உங்களை ஒருத்தர் ஒதுக்கிடுவாங்க, இது ஒரு மெண்டலு, எதுக்கு எடுத்தாலும் சும்மா கக்கன்னு சிரிக்கும். எங்க அப்பா சொல்லுவாங்க, காணாத கண்டா தாண்டா காப்பல் திறக்கணும். எதுக்கு எடுத்தாலும் கிக்கிட்டு. சில பேர் ஓவருக்கு குஷி. நல்லா இருக்கீங்களா? கத்துறவங்களே ஆசை எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கு. இது சந்தோஷம் கிடையாது. என்ன சந்தோஷம்? 2 நாளைக்கு அவனை பட்டினி விடுங்க, எப்படி சிரிக்காம. ரொம்ப குழப்பங்கள்லாம் பெருகி போச்சு இந்த நாட்கள்ல. ரொம்ப வேதனையா இருக்கு ஒன்னொன்னு பேசணும்னு. பரிசுத்தம் எது பரிசுத்தம்? நீங்க உண்மையிலே இயேசுவில் அனுபவிப்பது பரிசுத்தம். நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்களோடு சமாதானமா இருப்பது பரிசுத்தம். நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்கள் யாவரோட அன்பா இருப்பது சந்தோஷம், பரிசுத்தம். இதுதான் உண்மையான பரிசுத்தம். அதனால இன்றைய நாளில் இருந்து, இந்த வருஷத்தின் முதல் நாளில் இருந்து நீங்கள் யாரையும் ஜட்ஜ்மெண்ட் பண்ணாதங்க. எந்த கிறிஸ்தவர் பார்த்தாலும் நீங்க பேசாட்டா கூட உங்க முகம் ஸ்மைலிங்கா இருக்கட்டும். சில பேர் பார்த்தோன்னு திருப்பிவாங்க, என்னமோ குஷ்டரோகியை பார்த்த மாதிரி. எங்கிட்ட இருந்து நிறைய பேர் போயிருக்காங்க, பல ஊர்களுக்கும் போயிருக்காங்க. சிலர் இங்க இருக்காங்க, அவங்களை எங்க பார்த்தாலும் ஒரு திருமண ஐயா கதை சோத்திரம் ஹalleluya. அதுல ஒருத்தர் பார்த்தாரு, இவர் சோத்திரம் போட்டு அல்லலியா போட்டு நம்மளை பாடாப்படுத்துறாரு. அவ கேட்டாரு, என்ன மாஸ்டர் நாங்க சர்ச்சுக்கு வரதுல நீங்க பேசுறீங்க, நிறைய பேர் சர்ச்சுக்குள்ள பேச மாட்டாங்க, நீங்க எப்படினாலும் என் சர்ச்சுக்கு மறுபடியும் வருவீங்க இல்ல, என்னையா ஆச்சு? நமக்கு அவங்களுக்கு என்ன ஆச்சு? அப்ப நல்லா கவனிங்க, பரிசுத்தம் எங்கே இருக்கு என்று சொன்னால் உங்களுடைய சமாதானமான வாழ்விலும் நீங்கள் பிறர் மேலே வைக்கிற அன்பிலும் தான் இருக்கு. ஆகவேதான் எபிரேயர் 12:14 அறிவை போதிக்கிறது, யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. யாத்ராகமம்
13 அதிகாரம் 15வது வசனம், பழைய ஏற்பாட்டில் 111வது பக்கம். 6 நாளும் வேலை செய்யலாம், 7ஆம் நாளோ வேலை ஒளிந்திருக்கும் ஓய்வு நாள். எடுத்துட்டீங்களா எல்லாரும்? யாத்ராகமம் 31 அதிகாரம் 15வது வசனம். 6 நாளும் வேலை செய்யலாம், 7ஆம் நாளோ வேலை ஒளிந்திருக்கும் ஓய்வு நாள். அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. பரிசுத்தராய் வாழ்கிற நீங்கள் அவருடைய ஆலயத்தை தேட வேணும். இது பழைய ஏற்பாட்டிலே ஓய்வு நாள். புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஞாயிற்றுக்கிழமை காலை நாள். புதிய ஏற்பாட்டுக்கு தான் நம்ம இப்ப வந்திருக்கோமா இல்லையா? சனிக்கிழமை கிறிஸ்தவர்கள், நம்ம ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்கள். இயேசு கிறிஸ்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் உயிர்த்தெழுந்த சண்டே. சூரியன் எப்படி உதயமாகி வெளியே வந்ததோ அதே போல கர்த்தராகிய இயேசு மரணத்தினின்று உயிர்த்தெழுந்து வெளியே வந்தார். Arise from the death. அப்ப சன் எப்படி வருகிறதோ சண்டே அந்த நாளிலே வந்தபடினாலே நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்கிறார். மூன்டே நிலாவை குறிக்கும்படியாக, ஒவ்வொரு கோள்களை குறிக்கும்படியாக, அதில் பிரதானமாக சூரியனை வைத்து தான் மற்றவர்கள் இயங்குகிறபடினாலே சண்டே நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள். நீங்கள் 6 நாளும் வேலை செய்யலாம். கர்த்தர் அற்புதமா சொல்லுவாங்க, you can do your work in 6 days, you may do long. 6 நாளும் வேலை செய்யலாம், 7ஆம் நாளோ வேலை ஒளிந்திருக்கும் ஓய்வு நாள். அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. அது வசனத்தை எல்லாம் எடுத்துட்டீங்களா? கொஞ்சம் வாயத்தை வந்து பேசினா என்ன ஆயிரும்? எடுத்தீங்களா எடுக்கலையா? அது கீழே உள்ளது என்ன சொல்லு பாத்தீங்களா? என்ன செய்ய அப்படி பாருங்க. பாஸ்டர்மார் ஊரா ஒவ்வொருத்தரா வெட்டி ஜாக்க வேண்டியதான். யாரெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரல நேர வீட்டுக்கு போய் 60 எடுத்து ஒரே வெட்டு. பழைய ஏற்பாடு கர்த்தரே சொல்லியிருக்காரு பாருங்க, ஓய்வு நாளில் வேலை செய்கிற எவனும் கொலை செய்யப்பட வேண்டும். ஏன்? அவன் இருந்த பிரயோஜனம் இல்லைங்கிறாரு. 6 நாள் வேலை செய்ய, 7ஆவது நாள் ஓய்ந்துரு, ஓ நன்மைக்கு தான் நான் சொல்றேன். நீ அதை செய்யாம இருந்தா நீ செத்து போ என்று சொல்லுகிறார். ஓய்வு ரொம்ப முக்கியம் தெரியுமா? ஓய்வு ரொம்ப முக்கியம் ஐயா. சகோதரி ஓய்வு இல்லாம வேலை செஞ்சு 80 வருஷம் 90 வருஷம் வாழ வேண்டியவங்க 60 வருஷம் செத்து போயிறாங்க. 30 வருஷம் வீக் தெரியுமா? ஓய்வு வேணும். தேவனாய் கர்த்தர் எல்லாவற்றையும் படைக்க முடிச்சு ஓய்ந்திருந்தானா அவருக்கு பலகீனம் கிடையாது. அதை ரசிக்கிறார், யோசிக்கிறார், அதை புரிந்து கொள்கிறார். இது அவனுக்கு போதுமா? இது சரிதானா? ஆதியாகம 2 அதிகாரத்தின் 3வது வசனத்தில் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். மற்ற நாளெல்லாம் அவர் பரிசுத்தமாக்கல, 7ஆவது நாளை பரிசுத்தமாக்கினார். அவர் ஓய்ந்திருந்த நாளை பரிசுத்தமாக்கினார். அந்த பரிசுத்த நாளிலே சபை கூடிய வேண்டியவன் சபை கூடாமல் இருந்தால் அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று கர்த்தரே எழுதி வைத்திருக்கிறபடியினாலே நீதிமொழிகள் 20 அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது, பரிசுத்தமானதை விழுங்குகிறதும். நீதிமொழிகள் 20 அதிகாரம் 25வது வசனம், பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பொருத்தனை செய்தவன் யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கண்ணியா இருக்கும். அவன் சமாதானமாய் வாழ மாட்டான். அவன் பரிசுத்தன் அல்ல, அவன் தேவனை தரிசிக்க போவதில்லை. எப்படி? ஞாயிற்றுக்கிழமையை கட்டடிக்கிறவங்க யாரு? பரிசுத்தமானதை விழுங்குகிறவர்கள். ஏனென்றால் அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. அப்ப இந்த ஆண்டில இருந்து நீங்கள் என்ன செய்யணும்? ஞாயிற்றுக்கிழமை கட்டடிக்காத வந்துட்டுனாலும் போயிருங்க அப்படின்னு சொல்லுவேன். உங்க பாடுகள் எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். நானால யார்ட்டையும் எதையும் ப்ரெஸ் பண்ணி சொல்றதில்ல. நான் ஏன் வரல எதுக்கு வரலன்னு சொன்னா அதுக்கு ஒரு பொய்யை சொல்லுவீங்க. அந்த பொய் சொல்ல காரணம் நான் ஆகி விடுவேன். புரியுதா உங்களுக்கு? அப்ப நான் என்ன சொல்லுவேன்னா, போன வாரம் நீங்க வரல, இந்த வாரமால் வந்துருங்க, இந்த வாரம் வந்துருங்க, இந்த வாரம் மாலும் கூட சொல்ல மாட்டேன், இந்த வாரம் வந்துருங்க. நம்மள யார் முந்த போறோம் யாருக்கு முந்த போறோம் யாருக்கு தெரியும்? நம்ம கணக்கு கரெக்டா வச்சு கர்த்தரே சொல்றாரு, ஓய்வு நாள் பரிசுத்தமானது. அந்த ஓய்வு நாள்ல வேலை செய்யறவன் கொலை செய்யப்பட வேணும். கிருபையுள்ள தெய்வம் சொல்லுகிறார், இரக்கமுள்ள கர்த்தர் சொல்லுகிறார், மனதுருக்கமுள்ள கர்த்தர் சொல்லுகிறார், தீங்குக்கு மனசாப்படுகிற கர்த்தர் சொல்லுகிறார். அவன் கொலை செய்யப்பட வேண்டும்னா எப்படி கொலை செய்யப்பட தெரியுமா? கல்லெறிந்து கொலை செய்யப்பட வேண்டும். எங்கெங்கெல்லாம எறிவாங்க. இன்னைக்கும் அரபு தேசத்துல இருக்குது. அவனுடைய மரணம் கொடுமையாக இருக்கும். பாளையத்துக்கு புறம்பே கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும், சர்ச்சுக்கு புறம்பே கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும், சர்ச்சில் அதுக்காக கருங்கற்கள் கொட்டப்பட வேண்டும். அவனை தூண்ல கட்டி வச்சு அடி அப்படிம்பாங்க. அதுதான் அங்க நடந்துகிட்டு இருக்கு. அப்ப பரிசுத்தமானதை விளங்குகிறதும், அடுத்தபடி ஆவியான தேவன் என்ன வைக்காருன்னா, பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும் அவனுக்கு கண்ணியா இருக்கும். என்றால் இந்த வருஷம் இன்னைக்கு எடுக்கிற பொருத்தனை தான். தினம் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன், ஒரு அதிகாரம் வாசிப்பேன், கர்த்தருக்கு ஒழுங்கா காணிக்கை கொடுப்பேன். எது கிழிஞ்ச நோட்டா இருக்கோ அந்த நோட்டை பூரா வந்து பெட்டியில ஓடுவேன். நான் இந்த காணிக்கை விஷயத்தெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது.
நிறைய ரூபாய் டேமேஜான ரூபா தான். அதை எந்த கடையில் கொடுத்தா வாங்குவாங்களோ அங்கிட்டு கொடுத்து நான் காரியம் பண்ணிக்கிறேன். சில பேர் இருக்காங்க சொன்னவெல்லாம் செத்து போயிட்டான். இதே ஊர்ல காணிக்க எடுத்துட்டு இப்படி காணிக்கப்பட்டா அவங்களை எப்படி ஆசீர்வாதம் வரும்? அவன் காணிக்க போறதே பெருசு. இப்படி போட்டான் எப்படி போட? அவன் காணிக்கப்பட்டதான் நீ பிழைக்க போறியா? இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல வரும்போது அவட வஸ்திரம் பழமாய் போகவில்லை, பாதரட்சை தேவையில்லை என்று சொன்னால் ஜடமான பொருள் வளர்ந்தது. அவன் சிறுவனாயிருக்கையிலே போட்ட வஸ்திரம் அவன் பெரியவனாக சட்டையெல்லாம் வளர்கிறது. அவன் சிறுவனாயிருக்கையிலே போட்டிருந்த காலனி அவன் பெரியவனான பிறகு அவன் செருப்பு வளர்கிறது. என்ன அதிசயம்! தேவனாய் கர்த்தர் எப்படி போஷிக்க வல்லவர், அதை மையமா வைத்துக் கொண்டு பொருத்தனை செய்து நீ ஏன் பொருத்தனை செய்யவில்லை? பொருத்தனை யாரும் சொன்னீங்கனாலே செய்ய முடியாது. அது தெரியுமா உங்களுக்கு? பொருத்தனையே செய்யாதாங்க. என்ன கேட்டா யோசிச்சு செய்யுங்க. பரிசுத்தமானதை விளங்குகிறதும் பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும், யோசித்த பின்பு பொருத்தனை செய்யுங்கள். வசனத்தை டீப்பா வாசம்னா ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் ஆகாது. யாரும் பெறல முடியாது. நீட்டா லைன்ல அப்படியே போயிட்டே இருக்கலாம். என்ன ஆவியான தெய்வம், எப்படி ஞானம் உள்ள கர்த்தர்! நீங்கள் எதை விழுங்கி கொண்டிருக்கிறீர்கள்? வீட்டில் உட்கார்ந்து சிக்கனையும் மட்டனையும் பிரியாணி விழுங்கி கொண்டிருக்கிறீர்கள் ஞாயிற்றுக்கிழமையில். அந்த ஞாயிற்றுக்கிழமை விழுங்குற எவனும் கன்னியா இருக்கும். அவனுக்கு அது மறந்து போகாதனுங்க. பொருத்தனை செய்யாதங்க, செஞ்சா நிறைவேற்றுங்க. அந்த பொருத்தனை ஒருத்தர் சொல்லாதுங்க. சொன்னீங்கன்னா செய்ய முடியாது. ஏன் என்று கேட்டால் உங்கள் இருதயத்தில் இருக்கிற வரைக்கும் அதை கர்த்தர் பார்த்து கனப்படுத்துவார். நீங்கள் வாய் விட்டு சொன்னா அந்த பொல்லாதவன் கேட்டு அந்த பொருத்தை நிறைவேற்ற முடியாத அளவுக்கு தடைகளையும் கொண்டு வந்து உங்களுக்கு கன்னியாக அவன் இருப்பான். எல்லாம் நியாயமா இருக்கா? எப்படி? அவசரப்பட்டெல்லாம் பேசக்கூடாது. அவசரப்பட்டு ஒரு தீர்மானம் எடுக்கக்கூடாது. எக்ஸைட்டிங் சோடா பாட்டு உற்சாகம் உடனே கொடுக்கணும் போல அப்படித்தான் நிறைய பேர் வாங்குறது. இப்பொழுது இந்த நிமிடமே கழட்டுங்கள், பெட்டியில போடுங்கள். போட்ட பிறகு யோசிக்கிறது, இது ஒன்னத்துக்கு கழட்டி போட்டோம், வீட்டுல சண்டை வந்துருமோ? ஃப்ராடுகள் நிறைய நடக்க. அப்படி வசியம், மெஸ்மரிசம், உணர்ச்சி வசமாய் பேசி காசை வாங்குறது. கர்த்தர் சொல்றாரு பாருங்க, பரிசுத்தமானது விளங்குகிறதும் பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கன்னியா இருக்கும். இப்ப நீங்க பொருத்தனை யாராவது செஞ்சிருந்தீங்களா? சில சபையில இதெல்லாம் செய்வாங்க. விடிய விடிய உட்கார வச்சு இல்ல யாரெல்லாம் என்னென்ன பொருத்தனை யார் எடுக்கீங்க? பாஸ்டர் நான் சனிக்கிழமை சர்ச்சில் வந்து படுத்துக்கோம் பாஸ்டர், இது ஒரு பொருத்தனை. ஐயோ எங்க உயிரை வாங்கவா? உனக்கு யார் கொசு பத்தி கொடுத்து வைக்க, உனக்கு யார் பாத்ரூம் எண்ணி விட்டு கொடுக்க, பல்லு விளக்க, உனக்கு எழுப்ப, இது ஒரு பொருத்தனையா? நான் பெண்டிகா சர்ச் எல்லாம் பார்த்தனால சொல்றேன், எல்லாம் தெரியாது. பாஸ்டர் நான் சனிக்கிழமை சாயங்காலம் போன் பண்ணும்போது நீங்க எங்க வீட்டுக்கு வந்துடும் பாஸ்டர், நான் காணிக்க எடுத்துக்கோம் பாஸ்டர். பொருத்தனை, பொருத்தனைகள் ஒழிக. என்ன கேட்டார் வாசிக்கலாம். யோவான் 17 அதிகாரம் 17 வசனம். யோவான் 17 அதிகாரம் 17 வசனம், புதிய ஏற்பாட்டில் 153 பக்கம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். நீங்கள் பரிசுத்தம் அடைவதற்கு இந்த வசனம் சத்தியமா இருக்கிறது. இந்த சத்தியத்தினாலே நீங்கள் பரிசுத்தம் அடைய முடியும். அப்ப சத்தியம் எங்க கிடைக்கும்? சத்தியத்தை எங்காலும் போய் சத்தியத்தில் வாங்க முடியுமா? சத்தியம் ஏஜென்சி ஒண்ணு இருக்குல்ல, அங்க போய் எனக்கு 1 கிலோ சத்தியம் கொடுங்க கொடுத்துருவாங்களா? சத்தியம் எங்க கிடைக்கும்? வசனத்தை யோசிக்கிறவருக்கு தான் கர்த்தர் சத்தியம் கொடுப்பாரு. காப்பி அடிக்கிற சத்தியம் வேலை செய்யாது. தெரியுமா உங்களுக்கு? அந்த ஐயா ஒரு பிரசங்கம் பண்ணிருக்காரு, அந்த வசனத்தை எடுத்து அப்படியே பேசணும்னா அது வேலையே செய்யாது, அது கிரியை செய்யாது. அது கர்த்தர் அவருக்கு கொடுத்த வெளிப்பாடு. உம்முடைய வசனத்தினாலே, உம்முடைய சத்தியத்தினாலே நீ அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் என்று கிறிஸ்துவானவர் பிதாவாகிய தேவனை பார்த்து சொல்லுகிறார். அப்ப பிதாவாகிய தேவன் கொடுத்த வசனம் இது. நீ 6 நாள் வேலை செய்யலாம், 7ஆம் நாளிலே வேலை செய்வாயானால் கல்லறிந்து உன்னை கொலை செய்ய வேண்டும். கர்த்தருடைய சத்தியம் தானே? சரி, அதே நீதிமொழியில் வந்தோம்னா பரிசுத்தமானதை விளங்குகிறதும் பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கண்ணி அல்லவா? இந்த சத்தியம் உங்களை இன்றைக்கு விடுதலையாகட்டும். இயேசுவை ஜெபிக்கிறதை பாருங்கள். உங்களுடைய சத்தியத்தினாலே சீசர்களை எல்லாம் பரிசுத்தமாக்கும். இதாவே உங்களுடைய வசனமே சத்தியம். இன்னைக்கு சத்தியம் இருக்கா சபைகள்ல? ஆட்டம் பாட்டம் கூத்து கொண்டாட்டு, புகை ஓடுறது, லைட் போடுறது, டான்ஸ் ஆடுறது, உரசுறது, கூச்சல் இடுறது, சத்தியத்துக்கு நேரம் கிடையாது. மன வேதனையான சம்பவங்கள் நிறைய நடக்கிற அப்படின்னாலே நீங்க என்ன செய்யுங்க? பைபிளை வாசி நீங்களே சத்தியத்தை தேடுங்க. இதான் வழி. நான் சொல்ற சத்தியத்தை கேட்கறதோட நீங்களே சத்தியத்தை சொல்லணும். அதுக்கு என்ன செய்யணும்? பைபிளை வாசிக்கிட்டே இருக்கணும். வாசி 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 மனப்பாடம் பண்ணணும். நான் இப்ப அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வசனம் என்ன தெரியுமா? 2 கொரிந்தியர் 3 அதிகாரம் 5 வசனம். 2 கொரிந்தியர் 3 அதிகாரம் 5 வசனம். எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதுக்கு நாங்கள் எங்களாலே தகுதியானதல்ல, எங்கள் தகுதி தேவனாலே உண்டாயிருக்கிறது. ஒரு அற்புதமான சத்தியம். என்னால ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்று யோசிக்கிறதுக்கு நான் என்னாலே தகுதியான நல்ல ஆண்டவரே
இந்த ஆண்டிலும் நீரே என்னை தகுதிப்படுத்தும். 2 கொரிந்தியர் 3:5 1 நாளாகமம் 29:12 எவரை மேன்மைப்படுத்தும் பலப்படுத்தும் உம்முடைய கரத்தினால் ஆகும். தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. இப்படி வசனங்கள் தான் நமக்கு சத்தியம். சத்தியத்தின்படி 1 தெசலோனிக்கேயர் 5:23 புதிய ஏற்பாட்டிலே 283 பக்கம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும், ஆமென், யாவரோடும் சமாதானமாயிருங்கள், பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. இந்த சத்தியத்தின்படியாய் சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை பரிசுத்தமாக்குவாராக. மனிதனால் பரிசுத்தமாக்கவே முடியாது. ஏன் என்று கேட்டால், இஸ்ரவேலின் பரிசுத்தர் தான் என்னுடைய மீட்பர், உன் மீட்பர் பரிசுத்தர். எல்லாரும் எழுந்து